அண்மை செய்தி, திமுகவில் புதிதாக 2 அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் திமுகவில் புதிதாக 2 அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? திமுகவின் பொதுக்குழு மதுரையில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் குறிப்பாக பல்வேறு தீர்மானங்கள் என்பது இந்த பொதுக்குழுவின் மூலமாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திமுகவில் 2 புதிய அணிகள் என்பது உருவாக்கப்பட்டு இருப்பதாக தற்பொழுது திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையிலும் அமைப்பு ரீதியாக ஏற்கனவே 23 அணிகள் இருக்கக்கூடிய நிலையில், குறிப்பாக இளைஞர் அணி, மருத்துவர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி என 23 அணிகள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த 2 புதிய அணிகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கென்று புதிதாக ஒரு சார்பு அணி என்பது உருவாக்கப்படும் என்றும், அதே போல திமுகவில் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் கொண்ட கல்வியாளர்கள் அணி என்பது புதிதாக உருவாக்கப்பட இருப்பதாக திமுக சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளில் பிறப்பின் போது உடலில் குறைபாடுகள் பிறந்தாலும் தங்களின் அறிவாற்றலால் பல்வேறு திறன்களை பெற்று சிறப்போடு வாழ்ந்து வருவதாகவும், மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய தேவைகளையும் பணி நிமித்தத்தையும் கல்வி நிலையங்களில், அரசு அலுவலகங்கள், பேருந்துகள் போன்ற பல்வேறு நிலையங்களுக்கு எடுத்து செல்லும் பொழுது பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய உள்ளதாகவும், இது போன்ற பொது இடங்களில் எளிதாக சென்று வருவதற்கு ஏற்ற வசதிகளை கேட்டு பெறுவதற்கு கல்வி வேலை வாய்ப்புகளை முறையாக பெறும் வகையில் மாற்றுத்திறனாளிகள் அணி என்பது இனி செயல்படும் என்று சட்டத்திட்ட திருத்தத்தில் தீர்மானம் கிரிராஜன் கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பாக அதே போல கல்வியாளர்கள், ஆசிரியர்களுக்கு தனியாக ஒரு பேராசிரியர்கள் கொண்ட கல்வியாளர் அணி என்பது உருவாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையிலும் பல்வேறு சட்ட போராட்டங்கள் கல்வி ரீதியாகவும், அதே போல ஆசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தொடர்பாகவும் சட்ட போராட்டங்களை தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் கொண்ட கல்வியாளர் அணி என்பது புதிதாக உருவாக்கப்படும் என்றும் திமுக இந்த பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு வகையில் திமுக பொறுத்தவரையிலும் சட்ட திருத்தங்கள் என்பது கொண்டு வரப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுதும் கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு பொறுப்புகள் வகிக்கக்கூடிய வகையில் தான் இந்த மாற்றுத்திறனாளிகள் அணி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே தமிழ்நாடு அரசும் சட்டப்பேரவையிலும் கூட பல்வேறு திட்டங்களையும் கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு கொண்டு வந்திருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு கடற்கரையில் அவர்களுக்கான நடந்து செல்வதற்கான பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சி வந்த பிறகாக அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போல அரசு பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக ஏறும் வகையில் சாய்வு தள பேருந்துகளும் கூட அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் அவர்களின் தேவைகளை எளிதில் பெறுவதற்காக கல்வி, வேலை வாய்ப்பு உள்ளிட்டவைகளில் எளிதாக அவர்களின் வசதிகளை செய்து கொள்வதற்காகவும், அவர்களின் உரிமைகளை கேட்பதற்காகவும் மாற்றுத்திறனாளிகள் அணி என்பது இனி செயல்படும் என்று திமுக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல கல்வியாளர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்களுக்கும் புதிதாக அணி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்களின் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசிடம் வைத்து வருகிறது. அவர்களின் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய அந்த பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் நிகழ்ந்து வரக்கூடிய நிலையில் அரசினிடம் நேரடியாக பேசுவதற்கும் செல்வதற்கும் புதிதாக திமுக சார்பில் இந்த கல்வியாளர்களுக்கென்று புதிதாக அணி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இனி அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் திமுகவில் இந்த அணி செயல்படும் என்றும் திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தணிக்கை குழு அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தணிக்கை குழு அறிக்கை என்பது திமுகவை பொறுத்தவரையிலும் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் பொழுது எல்லாம் அதற்கான வரவு செலவு கணக்குகள் என்பது தணிக்கை குழு அறிக்கையாக தாக்கல் செய்யப்படும். இதற்கு முன்பு நடைபெற்ற இந்த பொதுக்குழுவில் இருந்து தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த பொதுக்குழு வரையிலும் திமுக சார்பில் எந்தெந்த தணிக்கையாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வாறு வரவு செலவு கணக்குகளை திமுக கையாண்டிருக்கிறது என்பது தொடர்பாக தணிக்கை குழு என்பது அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்படும். அந்த வகையில் ஏற்கனவே கடந்த வாரம் முதலமைச்சரை நேரில் சந்தித்து இந்த தணிக்கை குழு அறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பித்திருந்தார்கள். அந்த விவரங்களை தான் தற்பொழுது பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்களிடம் தணிக்கை குழு அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாகவே பல்வேறு தீர்மானங்களும் கூட ஒவ்வொருவராக தீர்மானத்தை நிறைவேற்றி வரக்கூடிய காட்சிகளையும் நம் நேரலில் பார்த்து வருகிறோம். திமுகவில் 2 புதிய அணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா. திமுக பொதுக்குழு கூட்டமானது மதுரையில் நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அதில்
திமுகவில் 2 புதிய அணி தற்போது உருவாக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுகவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய சார்பு அணியும், ஆசிரியர்கள், பேராசிரியர்களை கொண்ட கல்வியாளர் அணி உருவாக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. பொதுக்குழு கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. திமுகவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய சார்பணி உருவாக்கப்பட்டுள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் திமுகவில் ஆசிரியர்கள், பேராசிரியர்களை கொண்ட கல்வியாளர் அணி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. சார்பு அணிகளின் எண்ணிக்கை தற்போது 25ஆக உயர்ந்திருக்கிறது. திமுகவில் புதிதாக 2 அணிகள் தற்போது உருவாக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலின் தொடக்கமாகவே தற்போது புதியதாக 2 அணிகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய சார்பணி உருவாக்கப்பட்டிருக்கிறது.